Ma pesadinga will start. Okay. So, good evening everyone. Kindly switch on your cameras, ma. Ritvik, Dhanvant and Srinivas, switch on your cameras. சரி, ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஐ கேவ் யூ அன் இன்ட்ரோ அபவுட் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இன்னைக்கு நம்ம டாபிக் குள்ள போக போறோம். ஸோ விச் மீன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து ஐ வில் பி டிவைடிங் இன் 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஒன்று வந்து ஹார்மோன்ஸ் பத்தி பார்ப்போம். இன்னொன்று வந்து வில் பி சீங் அபவுட் த ரீஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரீஃப்ளெக்ஸ் ஆர்க், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், இதெல்லாம் பார்ப்போம். த தேர்ட் பார்ட் வில் பி அபவுட் த ஹியூமன் பிரெயின். இன்னைக்கு வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் glands, அதாவது endocrine glands. and because last classல வந்து I think I told you how to write ஒரு ஃப்ளோ சார்ட் எப்படி எழுத சொல்லி கொடுத்தேன், ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் எப்படி எழுத சொல்லி கொடுத்துருந்தேன். பட் லெட் இட் பி, இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த டாபிக் நான் வரும்போது ஐ கன்டினியூ பிகாஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நியூ, தட் இஸ் வை ஐ எம் கோயிங் இன்டு அ டிஃப்ரெண்ட் டாபிக். சரி, இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா கிளான்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் பத்தி பார்ப்போம். நீங்க எக்ஸாம்ல வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் சாலிட் கொஸ்டின், தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் வில் பி லைக் அண்டர் ஒரு 2 or 3 மார்க் கொஸ்டின் தான் வரும். ஸோ 2 மார்க் கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல, 3 மார்க் கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல, சேஃபாக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வி கேன் ஃபினிஷ் அவர் ஆன்சர். ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க பார்க்கலாம். I'll tell you how to write that answer. டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. First one is, okay, I'll mark it. Endocrine gland. சரி, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர், எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் வாட், டக்ட்லெஸ் கிளான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரைட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கால்ட் ஆஸ். நீங்கள் சென்டென்ஸாக எழுதுங்க, இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக எழுதுறேன். கால்ட் ஆஸ் ductless glands. I'll tell you what is the meaning. First, let us finish the answer. Second difference வந்து பார்த்தீங்கன்னா for exocrine. இப்போ endocrine வந்து ductless glandனா they are called as duct gland. Second difference, endocrine glands produce பண்ணக்கூடிய fluid or liquid எல்லாமே we call them as what, hormones அப்படின்னு வந்து சொல்வோம். They produce hormones. Whereas exocrine glands produce பண்ணக்கூடிய liquids எல்லாமே நம்ம என்ன சொல்வோம்னா or fluids we call them as enzymes. or நம்ம இப்படி கூட எழுதலாம், எனக்கு exocrine glands எப்பவுமே ஹார்மோன்ஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, endocrine glands எப்பவுமே endocrine glands எப்பவுமே ஹார்மோன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, exocrine glands எப்பவுமே enzymes தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. and the last difference is going to be the difference. so example வந்து பார்த்தீங்கன்னா endocrineக்கு as of now I am giving adrenal gland. போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க என்ன எழுதுறதுன்னு. adrenal gland and example for exocrine gland வந்து I am giving liver. சரி, இப்போ ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன், இன்கேஸ் இஃப் தேர் ஆஸ்கிங் யூ எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கோ எண்டோக்ரைன் கிளாண்டுக்கோ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் யூ டோன்ட் ரைட் பேங்க்ரியாஸ் as an எக்ஸாம்பிள். பேங்க்ரியாஸ்ன்னு தெளிவாக உன் வார்த்தையில் கேட்குற வரைக்கும் அந்த வார்த்தை நீ உன் பேப்பரில் போடாமல் இருக்கிறது சேஃபஸ்ட் சைட். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் லைக் ஒன் மார்க் கொஸ்டின் which is called as the dual gland அப்படின்னு சொல்லுவாங்க. dual glandனா it will act as both endocrine as well as exocrine. அப்படி ஒரு gland இருக்கு, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா is nothing but pancreas. very good. so pancreas தான் நம்ம என்ன சொல்வோம், we call them as both endocrine as well as exocrine gland. அதனால சில பேர் ரொம்ப புரிசாலித்தனமா எக்ஸாம்பிள் எழுதும் போது ரெண்டுத்துக்கும் pancreas எழுதி வைப்பாங்க, மார்க் போயிடும், ஒரு மார்க் சால்டா கட் பண்ணுவான். ஐ வாண்ட் எப்பவுமே சேஃபாக pancreas கொடுக்காதீங்க எக்ஸாம்பிள், give some other alternatives. ஓகேவா? ஸோ இதோட முடிச்சுக்கோங்க. then I'll tell you what to do. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கால்ட் அஸ் டக்ட்லெஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டக்ட்னா என்ன அர்த்தம், சின்னதாக ஒரு டியூப் லைக் அ கனெக்ஷன் ஆர் அ பாத்வே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இந்த கிளான்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டி டியூப் மூலமாக ஒரு கனெக்ஷன் மூலமாக தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா they will be reaching the other organ or else any other part மூலமாக போய் ஜாயின் ஆகும். ஆனால் இந்த எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா I told you it is called as duct gland. கரெக்டா? ஸோ இவங்களுக்கு டக்ட்லெஸ்னா என்ன ஆகும், அந்த மாதிரி கனெக்ஷன் எதுவுமே இருக்காது. duct gland அப்படின்னு சொல்லும்போது ஒரு கனெக்ஷன் மூலமா தான் என்ன ஆகும், it will be reaching the other organ. that is the difference. ductனா ஒரு சின்ன டியூப் மாதிரி கனெக்ஷன் தான். exocrine glandsக்கு இந்த கனெக்ஷன் இருக்கும்,
எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்து இருக்காது. டைரக்டா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே அப்படியே பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகேவா? இதை முடிச்சிட்டிங்கன்னா வில் மூவ் ஆன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டிங்களா? கம்ப்ளீட் த ஷோ தம்ஸ் அப். ஐல் மூவ் ஆன். ஓகே, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ரித்விக் அண்ட் தன்வந்த், சரி நீங்களாம் முடிச்சிட்டிங்களா? ஓகே, ஐல் மூவ் ஆன் தென். இப்போ இந்த மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் வி ஆர் கோயிங் டு see about the ஹார்மோன். சரி, இப்போ அகைன் ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வில் புட் அஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட். த செகண்ட் இடத்துல இடம் 10ல், பட் ஐம் ரைட்டிங், நீங்கள் போடும் போதே 4 இதுவாக போட்டுக்கோங்க. ஐ டெல் யூ வாட் டு ரைட். ஃபர்ஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரைட் த ஹார்மோன். இங்கே எனக்கு இடம் 10ல், ஐ எம் ரைட்டிங் ஒன் மோர் பிளேஸ், அதாவது ஒரு டேப்லெட் காலம் ஆட் பண்ணிக்கிறேன், which is location. ஸோ மொத்தமாக நீங்கள் போடும்போது 4 different tablet columns போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி endocrine gland, செகண்ட் இது ஆட் பண்ணிக்கோங்க ஹார்மோன், தேர்ட் ஒன் வில் பி லொகேஷன் அண்ட் ஃபோர்த் ஒன் வில் பி த ஃபங்க்ஷன். இந்த ஆர்டரில் எழுதிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு லேர்ன். அதாவது உங்களோட சிலபஸ் படி வி ஹாவ் லைக் ஆல்மோஸ்ட் 6 எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். நீங்கள் 11th and 12th போகும்போது வில் பி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். நமக்கு மெயினாக இதுலேருந்து தான் வரும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ட்ரஸ்ட் மீ, they will be simply asking you explain the types of endocrine glands with its function. அப்போ நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை, இந்த டேப்லெட் காலம் எழுதி முடிச்சாலே போது சால்டாக 5 மார்க் கொடுத்துரும். ஆனால் இதுக்கு அதர் பாசிபிலிட்டிஸ் என்ன வந்தால் எம்சிக்யூவில் கேட்பாங்க, அப்படி 2 மார்க் 1 மார்க் ஸ்பிட் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் they'll be asking you thyroid gland, adrenal gland ஃபங்க்ஷன்ஸ் எழுதுங்க, லைக் 2 மார்க் கொஸ்டின் பிரிச்சு கேட்பாங்க. லக் இருந்ததுன்னா மொத்தமாக 5 மார்க், இல்லாட்டி பிரிச்சு 2-3 மார்க்காக வந்து வரும். சரி, now let's get started. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா thyroid gland. thyroid gland வந்து எங்க லொகேட் ஆயிருக்கும் யாருக்கா தெரியுமா? where is thyroid gland located? shall I write this place as in my paper? location larynx, அதாவது beside the larynx அப்படின்னு சொல்லலாமா? yes. so நான் லொகேஷன்ல என்ன எழுதுவேன்? beside larynx கூடவே எழுதுங்க, it will be very much easier. larynx is also called as voice box. everyone knows that, correct? சரி, இப்போ ஹார்மோனுக்கு வரலாம். தைராய்டு கிளாண்ட் வந்து என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுன்னா தைராக்சின். இந்த ஹார்மோன்ஸ்லாம் கண்டிப்பாக இஃப் ஐம் கரெக்ட் இந்த ஒரு டாபிக் வந்து 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, மறந்துருக்கலாம். அதே தான் நீங்களும் படிக்கிற, வேறு எதுவுமே நீ மாற்ற போகிறது கிடையாது. ஸோ ஞாபகம் தான் ஈஸியாக இருக்கும். தைராய்டு கிளாண்ட் வில் பி செக்ரீட்டிங் அண்ட் ஹார்மோன் கால்ட் அஸ் தைராக்சின். ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. சரி, இப்போ லெட் அஸ் டாக் அபவுட் த ஃபங்க்ஷன். நான் சொல்லிட்டேன் என்னோட லாரிங்ஸ்க்கு 2 சைட் பக்கமாக வந்து லொக்கேட் ஆயிருப்பாங்கன்னு. தைராய்டு கிளாண்டோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த மெட்டபாலிசம் ஆர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் இன் அவர் பாடி. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன? வாட் இஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி? எனர்ஜி லைக், சரி, எனர்ஜி லைக் கான்செப்ட். ஃபைன். எனி அதர் ஆன்சர்ஸ்? வாட் இஸ் மெட்டபாலிசம்? சாரி, the waste has to be removed. Okay, then what is absorption எடுத்துக்கிறேன் as per your constant excretion, absorption. Any other answers? What is metabolism? carbon dioxide, carbohydrate. சரி, ஓகே. ஸோ ஜென்ரலாக நான் மெட்டபாலிசம் எப்படி டிஃபைன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா the biochemical reactions that takes place in my body, அது எல்லாமே தான் இன்க்ளூட் ஆயிருக்கும். let it be excretion, let it be respiration, எல்லாமே தான் எனக்கு என்ன ஆயிருக்கும், அந்த மெட்டபாலிசம் அப்படின்ற கான்செப்ட்குள்ள வரும். ஸோ ஜென்ரலாக நான் மெட்டபாலிசம் டிஃபைன் பண்ணோம்னா the biochemical reaction that takes place in my body is called as what? metabolism. ஸோ என் தைராய்டு கிளாண்ட், அதாவது தைராக்சின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it helps to maintain the metabolism in our body. apart from that இன்னொரு important function இருக்கு. it helps to maintain the iodine content, helps to maintain the iodine content in our body. இந்த இடத்துல இன்னொரு MCQ வந்து கேட்பாங்க, அதாவது நம்ம உடம்புல அயோடின் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கிறதுனால what disease will be, அது கீழே 4-5 ஆப்ஷன் கொடுத்துருவான். choose the disease which comes as a result of deficiency of iodine. very good. goiter. ஸோ உங்களோட புக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா goiter தான் அடிக்கடி எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க. ஸோ அயோடின் டெஃபிஷியன்சினால நான் கண்டுபிடி என்ன எழுதலான்னு கேட்டிங்கன்னா goiter வந்து எழுதலாம். இந்த இடத்துல இன்னொரு 2 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ், இந்த மலைவாழ் மக்கள்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, இந்த மலை பிரதேசங்கள், ஹில், ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து they have more chances of getting this goiter.
Does anyone know? They'll ask you like what is the reason, justify your answer அப்படின்னு சொல்லி கேட்பான். Can anyone tell me why they are get more affected by goiter? Sorry ma, come again. They won't get to eat fish. Agreed, very good. அப்புறம் they do not get sufficient amount of carbohydrate. only I am carbohydrate போடும். சரி ஓகே. அப்புறம் lack of iron. Okay, yes. They will use uniodized salt. Uniodized salt. சரி ஓகே, very good. That's your point of view. Super. Online SSM students சொல்லுங்க, why the hill people living in hilly regions have more chance of getting goiter? இங்க வந்து I got some answers. அதுல கரெக்டான ஆன்சர்ஸ்மே இருக்கு. ஆன்லைன் SSM students just give a try. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட நாலேஜ்க்கு என்ன வருதோ சொல்லுங்க. எஸ், uniodized salt யூஸ் பண்ணும்போது goiter. சரி, very good. I'll take your point. Come again ma, Srinivas சொல்லுங்க. ஓகே, சரி ஃபைன். ஸோ ஐ காட் சம் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடல்லாம் வந்து பக்கத்தில் வந்து கிடையாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சால்ட், ஐ மீன் அவங்க சாண்டில் சாயிலில் வந்து அயர்ன் கண்டென்ட் நேச்சுரலாகவே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க எடுத்துக்கிற ஒரே சப்ளிமெண்ட் என்னவா இருக்கும்? ஃபுட்டு மூலமாக தான் இருக்கும். அப்படி வேறு சப்ளிமெண்ட் அவங்க அயர்ன் வந்து போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தே வில் பி ஹேவிங் லைக் மோர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் goiter. ஜென்ரலான ஒரு ஆன்சர் தான். த நெக்ஸ்ட் ஒன், adrenal gland. adrenal gland வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டா. யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். above the kidney. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் வந்து லேயர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு பீன் ஷேப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், கரெக்டாக? த அவுட்டர் மோஸ்ட் லேயர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யாருக்குன்னா தெரியுமா? ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் படிச்சிருக்கலாம். சாரி, கம்மிங்க. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள். கரெக்ட் தான். you're talking about tissues. very good. பட் நான் ஸ்ட்ரக்சர் வைஸ் நான் டிஃபைன் பண்ணோன்னா கார்டெக்ஸ், மெடூலா அப்படிலாம் சொல்லி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா? இல்லை, இதுலையுமே இருக்கு, மெடுலரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, சரியா? ஸோ நான் ஜெனரலாக எடுத்துக்கோங்க, இட் இஸ் லொக்கேட்டட் above the kidney. இது என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா adrenaline. வெரி குட், adrenaline. இதுக்கு வந்து இன்னொரு இடத்துல ஒரு 1 mark கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி செக்ரீட்டட் ஒன்லி டியூரிங் த டைம் ஆஃப் ஆங்கர். அதாவது நம்ம பயப்படும் போதோ இல்லாட்டி கோவப்படும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ மட்டும்தான் இவன் என்ன ஆவான்னு கேட்டிங்கன்னா தே வில் பி செக்ரீட்டட். இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா திஸ் adrenaline helps to maintain the blood pressure and ஹார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு யார் தேவைப்படுவா? adrenaline is going to be very much helpful. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. apart from that you can add one more point. helps to maintain நான் ஷார்ட்டாக பிபின்னு எழுதுறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. blood pressure and heartbeat. சரி, now let me ask you one question. Since I am talking about the BP, what is the normal blood pressure in human beings? 120 divided by 80 millimeter of Hg. Very good. So 120/80 millimeter of Hg. Super. So எனக்கு என்ன பண்ணோம்? இந்த adrenaline வந்து ஒன்று இது செக்ரேட் டியூரிங் த டைம் ஆஃப் ஃபியர் ஆர் ஆங்கர், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொல்லும் போது ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் பீட்டை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எஸ், என்னம்மா? ஃப்ளைட் ஆர் ஃபைட், அவ்வளோதான். நம்ம ஃப்ளைட்டில் போய் ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகும் தெரியுமா? அந்த டைம்லாம் எனக்கு அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்போ நான் ஜென்ரலாக கொடுப்பேன். நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஓடி பிடிச்சி விளையாடுவோம். அப்போ வந்து ஒரு வேகமாக ஒரு அளவுக்கு வி வில் ரன் ஃபாஸ்டர். ஆனால் இதுவே நம்மள ஒரு நாய் துரத்தும் போது எப்படி இருக்கும்? டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் வில் ரன் ஃபாஸ்டர், ரைட்? வாட் இஸ் ரீசன்னா அப்போ அந்த ஒரு படிக்கிற டைமில் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்? என் பாடியில் வந்து இந்த adrenaline வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ எனக்கு என்ன நீ ஒரு விஷயம் நோட் பண்ண தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நார்மல் விட அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப எனக்கு ஃபாஸ்ட்டாக செக்ரேட் ஆகுது. உங்கள் ஹார்ட் பீட் ஆல்சோ தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன்க்ரீஸ், சரியா? ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், நான் பேன்க்ரியாஸ் வந்து கடைசியாக வரேன். நான் லெட் அஸ் டாக் அபவுட் டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? இஃப் யூ நீங்கள் செகண்ட் டாப் எடுக்கலையா? சரி, ஓகே. டெஸ்டிஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? ஐ வாண்ட் த எக்ஸாக்ட் லொகேஷன். மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம், வெரி குட், பார்ட்டில் லொக்கேட் ஆயிருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீஜன் என்ன ரிமெம்பர்? சரி, you can make a note of it. It is located inside the scrotum. Inside scrotum. SCROTUM. சரி, I am not talking about pancreas here. நான் டெஸ்டிஸ் பை தான் பேசியிருக்கேன். pancreas நம்ம கடைசியாக வரலாம். Scrotum. S.
SCROTUM. இந்த இடத்துல இன்னொரு 2 mark question வந்து கேட்பாங்க. Why testis is located inside the scrotum அப்படின்னு ஒரு questionமே வந்து கேட்பாங்க. I'll come for that. பட் இதை முடிச்சிடலாம். ஸோ என்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன். சரியா? ஸோ டெஸ்டிஸ் இஸ் லொக்கேட்டட் இன்சைட் த ஸ்க்ரோட்டம் அண்ட் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா வி கால் தம் அஸ் டெஸ்டோஸ்டிரோன். இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிஸ் வந்து ஹெல்ப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் கேமீட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேல் கேமீட் என்னன்னு சொல்லுவோம். வாட் இஸ் கால்ட் அஸ் அ மேல் கேமீட்? ஸ்பெர்ம்ஸ். வெரி குட். ஸோ அப்போ டெஸ்டிஸ் என்ன பண்ணும்? ஹெல்ப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் கேமீட் ப்ளஸ் சில ஹார்மோன்ஸ் நம்ம பார்த்தோம் கரெக்டாக டெஸ்டோஸ்டிரோன் ரெக்ரூட் பண்ணும். இல்லை இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் மேல். நான் இப்போ டெஸ்டிஸ் பற்றி தான் பேசுகிறேன். ஸோ நான் மேல்க்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்வேன். அதாவது நீங்கள் மேல் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், பார்க்கும் போதே இவங்க தான் பாய் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எப்படி ஃபேஷியல் பியர்ட் சொல்லலாம், முஸ்டாச் சொல்லலாம், மேபி தேர் வாய்ஸ், இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு ஹார்மோன் வந்து காரணமாக இருக்கும். கரெக்டாக? அது என்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி டெஸ்டோஸ்டிரோன். ஸோ டெஸ்டோஸ்டிரோன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீ 2 பாயிண்ட் எழுதுவேன். I mean like it will be helping in the production of sperm plus it helps to or it is responsible for the secondary sexual characteristics in male. மறக்காம male ன்னு சொல்லி போடுங்க. பிகாஸ் நீங்கள் ஓவரிலே இதே சென்டென்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்டோஸ்டிரோன் பொறுத்த வரைக்கும் secondary sexual characteristics in male. Next question, pituitary gland. சரி, இதுக்கு முடிச்சிடலாம். I told you testis is located inside the scrotum அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? They will be asking you one question. Why testis is located inside the scrotum? இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா before that, what is the normal body temperature of human beings? Normal body temperature 37 degrees Celsius. அப்புறம் ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா 97. No, 98.4 தான் எக்ஸாக்டா சொல்ல போனா. இட்ஸ் நார்மல் பாடி டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்ல இருக்கட்டும். ஓகே, இந்த டெஸ்டஸ் இந்த ஸ்க்ரோட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலா ஒரு மேல் பாடியில வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகணும்னா நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் உடம்பு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்க்ரோட்டம் இஸ் நத்திங் பட் அ பேக் லைக் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே தான் டெஸ்டிஸ் லொகேட் ஆயிருந்துச்சுன்னா டெம்பரேச்சரை வந்து நார்மல் பாடியை விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக மெயின்டைன் பண்ணி தே வில் பி ஹெல்பிங் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். அதனால தான் இட் இஸ் பிரசன்ட் இன்சைட் த ஸ்க்ரோட்டம். சரியா? யூ கேன் மேக் அ நோட். கொஸ்டின் எழுதிக்கோங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எழுதுங்க. I'll give you the answer. Why testis is located inside the scrotum? கொஸ்டின் எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தனியா எழுதி இதுக்குள்ளே எழுத வேண்டாம். இந்த டேப்லெட் காலம் தவிர்த்துட்டு எங்கன்னா எழுதுங்க. Why testis is located inside the scrotum? நாங்க எழுதுறேன் கொஸ்டினை. Why testis is located inside scrotum? This is the question. I'll write the answer here. Scrotum goiter. அதாவது அயரன் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா goiter டிசீஸ் வரும். ஓ தட் ஆன்சர் யூ ஆர் ஆஸ்கிங். I'll give it லாஸ்ட்டாக கொடுக்குறேன். சரியா? ஸோ ஸ்க்ரோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா helps to reduce the body temperature to less than scrotum helps to maintain the body temperature, not reduces ma. Scrotum helps to maintain the body temperature. Scrotum helps to maintain the body temperature lesser than 2 to 2.5 degrees Celsius than the normal body temperature. And helps in the production of sperm. And helps in the production of sperm. அவ்வளவுதான். So testis is located inside the scrotum. ரொம்ப சிம்பிள்.
இதில் கீவேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் தான் நார்மலை விட இந்த கம்மியாக மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இந்த டாப்பிக்கில் மட்டும் இல்லை, ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரிப்ரொடக்ஷன் ஒரு டாபிக் வந்து கேட்பாங்க. ஸோ 2 marks மேக்ஸிமம் 2 to 3 marks. சரியா? இதை முடிச்சிருங்க, தென் வில் மூவ் ஆன். இஃப் யூ டன் ஜஸ்ட் ஷோ தம்ஸ் அப், ஐல் மூவ் ஆன். ஓகே, வெரி குட். நீங்கள் முடிச்சிட்டிங்களா? பேக் பெஞ்ச் கேர்ள்ஸ் டன். அம்மா எஸ்எம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டிங்களா? Okay, online students, so you have also done. Fine. Now I'll move on. Yaar adu? Yes. Make it fast. Ritika, புரிஞ்சுதா? Any doubt? சரி, shall we move on? ஓகே, இப்போ நம்ம we finish for this one. சரி, pituitary gland-க்கு போலாம். pituitary gland வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு? anyone know? pituitary gland very good. brainல ஒரு ஸ்பெசிபிக் ரீஜன்ல pituitary gland லொகேட் ஆயிருக்கும். சாரி, பாட்டம் ஸ்பெசிபிக் ரீஜன். அகைன் நம்ம பாட்டம்னு போட மாட்டோம். ஜோன் என்ன ஜோன் அது? எஸ், somebody is answering online. சரி, you can make a note of it. pituitary gland வந்து பாத்தீங்கன்னா it is located in the forebrain. FORE, forebrain. forebrainல நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is located below the hypothalamus. அதாவது hypothalamus region போட்டனா கூட போதும். it is located in the hypothalamus region. நான் hypothalamus ஸ்பெல்லிங் எழுதுறேன், எனக்கு இடம் பத்தல. hypothalamus இதை பத்தி நீங்க கண்டிப்பா இதை முடிச்சோன்னா படிப்போம். don't need to worry. HALA. சரியா? so pituitary gland is located in forebrain. forebrain மா FOREBRAIN. forebrainல ஒரு particular zone நம்ம என்ன சொல்லுவோம்னா hypothalamus. எனக்கு அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா this pituitary gland is being located. சரி, இது என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணும்? anyone knows pituitary gland? very good. growth hormone. so growth hormone அப்படி நான் சொல்லும்போது பேர்ல இருக்கு, என்ன பண்ணும்? humans. yes, agreed. அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ரொம்ப ஜாயண்டா இருக்கிறதோ இல்லாட்டி டுவார்ஃப் குள்ள மனுஷங்களா இருக்கிறதோ எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் growth hormone. நீ ஈஸியா எடுத்துக்கலாம். it helps to increase or it is responsible for the increase in the growth of an organism. முடிஞ்சு போச்சு. next we'll be seeing about ovaries. ovaries எங்க லொகேட் ஆயிருக்கு? female reproductive system. agreed. சரி, இதை நான் ஸ்பெசிஃபிக்கா எழுதணும்னா yes, you can write it here. below the fallopian tube. நான் இங்க இடம் பத்தல, நான் இந்த ஓவரிக்கான லொகேஷன் நான் வந்து இங்க எழுதுறேன், எனக்கு இடம் பத்தல. that's why I'm writing here. ovary is located below the fallopian tube. what is the other name of fallopian tube? does anyone knows? below fallopian tube. Oviduct. very good. so below the fallopian tube, the other name of fallopian tube இருக்கு, it's also called as oviduct. நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா you will be learning in your third lesson. சரி, அப்ப டயகிராம்லாம் இருக்கும், you have to remember. so first நம்ம எங்க பார்க்கிறோம்? ovary location நான் இங்க எழுதியிருக்கேன், located below the fallopian tube or the oviduct. so ovary வந்து என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா progesterone, estrogen. நீங்க estrogen இப்போதைக்கு போட்டுக்கோங்க போதும். I am writing it here. estrogen. சரியா? ovaries என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ண போகுது? estrogen. பார்க்கவே தெரியும். ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லைக் helps in the development of eggs. அதாவது ஓவரி டெவலப்மெண்ட் தேவைப்படும். பிளஸ் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஃபீமேல். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கும்? டெவலப்மெண்ட் ஆஃப் செஸ்ட் ரீஜன் இருக்கலாம். ஸோ ஹேர்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹேர் இன் ப்ரைவேட் பார்ட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஃபீமேல். பட் நார்மலாக நோட்ஸ் எடுக்கும்போது ஹெல்ப்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவரி எழுதினா போதும். ப்ளஸ் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் ஃபீமேல் அதை மென்ஷன் பண்ண. பிகாஸ் நீ ஜெனரலாக செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் எழுதுனா இட் கேன் பி ஃபார் மேல் ஆல்சோ, ரைட்? ஸ்பெசிஃபிக் பண்ணும்போது ஃபீமேல் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுங்க. நவ் வி ஆர் கம்மிங் ஆன் ஃபார் த இம்பார்ட்டன்ட் பர்சன். இவ்வளோ யாரை பற்றி பார்த்தேன்? தைராய்டு பார்த்தேன், adrenal பார்த்தேன், testis பார்த்தேன், pituitary and ovary. Finally, we are coming to the most important person, நம்மளோட pancreas. Because I told you, pancreas is a very special gland. It's called as a dual gland, DUAL. Dual gland. What is the reason? Because ஒரு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்டிருந்தான்.
pancreas, like write short notes on pancreas, and the question was choose the gland which acts as both endocrine and exocrine gland அப்படி சொல்லி கேட்டிருந்தான். pancreas மட்டும் தான் ரெண்டு வேலையும் பார்க்கும். அதுக்கு நம்ம பின்னாடி வரலாம். first pancreas location, where is pancreas located? நீங்க வந்து below the, is it below the stomach actually? Na, behind the stomach. I'll take your point. Any other answers? Above the intestine. நான் வெயிட் பண்ணுங்க. நம்ம yes, below lungs, lungs below. okay, அப்புறம் near the stomach. Shall I say gel in the abdomen region அப்படின்னு எடுத்துக்கலாமா? abdomen region, okay, because below the lungs னா எனக்கு lungs கீழ இங்கக்குள்ள actually sideல locate ஆயிருக்கும் to be frank. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா you can mark it as in the abdomen region. நம்ம pancreas பத்தி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்போம். நம்ம அதுக்கு வரலாம் கடைசியா. நெக்ஸ்ட், what is the hormone that pancreas secretes? Insulin. Very good. Actually ரெண்டு இருக்கு, insulin and glucagon. நான் இங்க ரெண்டு எழுதுறேன், glucagon. insulin and glucagon. நம்ம pancreas பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா படிக்கலாம் because possible questions are there. next வந்து பாத்தீங்கன்னா function. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்சுலினோட important function என்ன? Diabetes very good. There is sugar means we can put insulin. if we have sugar means I'll put insulin. சரி, okay, I'll take your point. அப்புறம் SM students, what is the function of insulin? helps to maintain blood sugar level. Agreed. Very good. சொல்லுங்க SM students, what is the function of insulin? yes, சும்மா ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. இன்சுலின் கேள்விப்பட்டிருக்கோம். சொல்லுமா? to maintain a blood pressure or blood sugar level? sugar level. சரி, okay, fine, very good. மத்தவங்க, now I can see some 3 other students in online. Ritvik, Dhanvant and Srinivas. நீங்க சொல்லுங்க, what can be the function of glucagon? because எனக்கு pancreas வந்து ரெண்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ணனும்னு சொன்னேன், insulin and glucagon. what is the function of glucagon? எனக்கு கரெக்ட்டா SM students சொல்லிட்டாங்க. insulin, I think I got some answers here also. what is the function of glucagon? regulates glucose. okay, very good. yes, அப்புறம் more fruits. சரி, no food. more food. சரி, okay. that will be stored and releasing sugar. சரி, okay. anyway, that was really a good try. அதுக்கான ஆன்சர் வந்து நான் இங்க கொடுக்கிறேன். ஸோ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா first we should know something about types of diabetes. diabetesனா என்ன? what is diabetes? சக்கரை வியாதின்னு சொல்லுவோமா ஜெனரலா சொல்ல போனா? அதாவது இது என்ன கதை ஆக்சுவலி கேட்டீங்கன்னா, என் உடம்புல வந்து நார்மலாவே pancreas வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா 24 hours ப்ரொடியூஸ் பண்ணாது. only if I eat something. நான் ஃபுட்டை வந்து என் வாயில எடுத்து வைக்கிறேன், அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா pancreas வந்து உடனே இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். what is the reason? we know the answer. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் லைஃப் ப்ராசஸ்ல we learn something. என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது, வாயிலேருந்து சுகர் இஸ் கன்வெர்டட் டு ஸ்டார்ச் ஒரு விஷயம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அதுக்கு எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போறான்னா, ஒரு ஹெல்ப் எனக்கு பர்சன் எனக்கு இருக்க போறார், அது ஓரமா இருக்கட்டும். சரி, எனக்கு என்ன ஆகும்னா pancreas வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். பிகாஸ் எனக்கு இனிஷியலாகவே வாட் இஸ் ஹேப்பனிங், சுகர் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதை கண்ட்ரோல்டாக வைக்கணும். கரெக்டா? அதுக்கு எனக்கு இந்த இன்சுலின் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, சில நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா கூட பார்த்துருப்போம். சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கலாம். உடனே என்ன பண்ணுவாங்க, டேப்லெட் போடுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்போ நான் என்ன பண்ணுவோம், நான் எவ்வளோதான் சாப்பாடு எடுத்தாலும் எனக்கு ஒரு கண்ட்ரோல் லெவலில் மெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் சில சினாரியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் மேலே போயிட்டு டோட்டலி அவங்க உடம்புல இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. மேபி ஏஜ் ஃபேக்டர் ஆல்சோ இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஜெனட்டிக் ரீசனாகவும் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இன்ஜெக்ஷன் எடுத்துப்பாங்க. அப்டாமன் ரீஜனில் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக இன்சுலின் வந்து எடுப்பாங்க. ஓகே, தட் இஸ் 2 சினாரியோஸ். இது வந்து எனக்கு எதனால எடுக்கிறேன்றது. அப்போ இன்சுலினா என்ன அர்த்தம், என் உடம்புல பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு ஹார்மோன். தென் வாட் கேன் பி த ஃபங்க்ஷன் ஆஃப் குளுக்காகான்? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆக்டிங் ஆப்போசிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சுலின். எனக்கு இன்சுலின் எப்படி கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுமோ, நீங்கள் சில பேர் இன்னும் பார்த்துருப்பீங்க, சடனாக மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. பெரியவங்க எல்லாம் பார்த்துருந்தா உடனே சக்கரை தண்ணியில் சாக்லேட்டை வந்து வாயில கொடுப்பாங்க. they will become to normal. அப்போ உடம்பு என்ன இருக்கும்னா
டோட்டலி சுகர் லெவல் டவுன் ஆயிருக்கு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, என் உடம்புல சுகர் ஹேஸ் டு பி மெயின்டைன். எனக்கு மொத்தமாக கம்மியானாலும் கஷ்டம், தூக்கி விட்டாலும் கஷ்டம். ஸோ எனக்கு வந்து லோவராக இருக்க நேரத்தில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுவான். இன்சுலின் வந்து டோட்டலி கம்மியாகாமல் லைக் லெவலுக்கு கீழே வைக்கிறதுக்கு எனக்கு இன்சுலின் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ லெட் மீ டெல் யூ ஒன் மோர் திங் ஆல்சோ. டயபெட்டிஸ் வந்து there are 3 types of diabetes: type 1, type 2 and gestational diabetes. Okay, so type 1 diabetes வந்து mostly யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா lesser than 18 years, அதாவது 18 வயசு உள்ளவங்களுக்கு வரது நம்ம என்ன சொல்வோம்னா type 1 diabetes. What is the reason னா, ஒன்று வந்து it can be because of heredity, பரம்பரையாக வரும்னு சொல்லுவாங்களே, that can be the reason. என்னமா ஜெனட்டிக், இது ஃபைன். இதுவே டைப் 2 டயபெட்டிஸ் யாருக்கு வரும்னா above 18 years, and we will know the answer for this one. சாப்பிட்டு உடனே படுக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது, ஒபேசிட்டி, இதெல்லாம் வந்து இட் கேன் பி த ரீசன் ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ். சரி, அப்போ இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா டியூரிங் வெரி குட் பிரெக்னன்சி பீரியட். Now let me ask you one question. பிரெக்னன்சி பீரியட்ல வரக்கூடிய டயபெட்டிஸ் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as gestational diabetes. சரி, பிரெக்னன்சி பீரியட் நம்ம எதை பிரெக்னன்சி பீரியட் சொல்வோம்? How many months is the pregnancy period? 39 monthsல சொல்லுங்க. 9 months. Is it 9 or 10 months? Yes, 9 months. அதாவது first to 9th month நம்ம என்ன சொல்வோம்னா gestational period அப்படின்னு சொல்லுவோம். 10th month வந்து பார்த்தீங்கன்னா baby will be delivered. We call them as pituration period அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு we call them as the period of pituration. Pituration. And குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா obviously the mother will be feeding the baby. அந்த பீரியடுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா lactation period or period of lactation. ஸோ 3 பீரியட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜெஸ்டேஷன் பீரியட் 1 to 9 months. அந்த பீரியடில் வரக்கூடிய ப்ரெக்னன்சி வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து we call them as gestational diabetes. இது என்னன்னு கேட்டிங்கன்னா once the baby is born, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 50% போயிடும், சில நேரத்தில் அப்படியே தங்கிடும். லைஃப் லாங் வந்து they have to be in medication. அதனால தான் இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ப்ரெக்னன்சி செக் பண்ண போகும்போது 2 டெஸ்ட் வந்து மெயினாக எடுப்பாங்க. இட்ஸ் லைக் கம்பல்சரி ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது அப்பாக்கும் அம்மாக்கும் 2 பேத்துக்கும் கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹெச்ஐவி வந்து அப்பாக்கும் அம்மாக்கும் செக் பண்ணுவாங்க இருக்கான்னு. ஏன்னா வி ஆல் நோ, அதை பற்றி நம்ம அடுத்த லெசனில் படிக்க தான் போகிறோம். யாருக்கா ஒருத்தருக்கு இருந்தால் கூட குழந்தைக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அது ஸ்பெஷலி அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. obviously we know diabetes is not a disease, a syndrome. ஆனால் chances are there it might get inherited also. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சிஸ்டர்ஸோட லிஸ்ட்டு கூட எடுப்போம். யாருன்னா தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சா கதை கூட எடுப்போம். பிகாஸ் நம்மளுக்கு யாருன்னா ஒருத்தர் ஜென்ரேஷனில் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா கூட என்னன்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் ஆர் தேர் the kid might also get. There is no need. நம்மளுக்கு ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பரம்பரையாக வருதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, தாத்தாக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, அது பையனுக்கு வரணும் இல்லை பொண்ணுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இட் மைட் ஸ்கிப் அ ஜென்ரேஷன். ஒரு ஜென்ரேஷன் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனில் காட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. சொல்லலாம் எங்கள் அப்பாவுக்குலாம் டயபெட்டிஸ் இல்லை மேம், அப்போ எனக்குலாம் வராது. there is no need to be like that. உன் தாத்தாக்கு இருந்ததுனா கூட உங்கள் அப்பா அம்மாக்கு இல்லாமல் உனக்கு வந்திருக்க பாசிபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வேலையை வந்து பார்ப்பான். we all know டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா கிட்னியோட ஃபங்க்ஷனிங் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் இன் கேஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து they will go for dialysis. I think we saw in the first lesson what is dialysis. நான் வந்து if you remember I told you there are 2 types of dialysis. என்ன dialysis சொன்னேன் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? dialysis 2 types இருக்கு. எஸ் சொல்லியா? இட்ஸ் நாட் ஹைட்ரோ. சரி, ஓகே. டயாலிசிஸ்னா ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 2 விதமான டயாலிசிஸ் பாசிபிலிட்டி இருக்கு. ஒன் இஸ் பெரிட்டோனியல் டயாலிசிஸ், another one is hemodialysis. First one is peritoneal dialysis, second one is hemodialysis. சரி, ஐ திங்க் உங்கள் புக்கோட போர்ஷன்ஸ் படி they would have given this hemodialysis தான் வந்து டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஆர்ட்ரிஸ் இருக்கும், வெயின்ஸ் இருக்கும், கரெக்டாக? அதுலேருந்து 2 டியூப் மாதிரி கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அதுலேருந்து வர டியூப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மிஷினுக்கு வந்து கனெக்ட் ஆகும். உன் கிட்னி பார்க்குற வேலையை அந்த மிஷின் வந்து பார்க்கும். கிட்னி என்ன பண்ணும்? ஃபில்ட்ரேஷன், பியூரிஃபிகேஷனை கையால் பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணும்? அந்த கிட்னி பண்ண வேண்டிய வேலையை ஒரு மிஷின் வந்து பண்ணும். லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் மோர் கொஸ்டின். ஒரு இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின் வந்து ஒன்று இருக்குது. லாஜிக்காக பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து கை கட் ஆயிடுச்சுன்னா பிளட் வில் ஆப்வியஸ்லி ஊஸ் அவுட். உடனே என்ன ஆகும்? பிளட் வந்து கட்டிக்கும், லைக் இட் வில் ஸ்டார்ட் டு கிளாட்.
கட்டி போக ஆரம்பிக்கும். கரெக்டா? யோசிச்சு பாரு, இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் அப்போ நான் என்ன சொன்னேன், 2 டியூப் கனெக்ட் பண்ணுவான், மிஷின்குள்ள போகும், பியூரிஃபை ஆகும், again will come back to my body. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 40 minutes 45 minutes டிபெண்டிங் upon the intensity எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணுவாங்க. அண்ட் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அகெயின் 2 to 3 டைம்ஸ், சில பேருக்கு ஒரு வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு ஒரு வாரத்தில் 3-4 வாட்டி பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என் பாடியை விட்டு வெளியே போகுது பிளட், திரும்ப உள்ள வருது, இந்த மாதிரி போயிட்டு சைக்கிளாக நடக்கும்போது there is a chance my blood get என்னோட blood clot ஆகுதுன்னு பாசிபிலிட்டி இருக்குது. கரெக்டாக? அப்போ அடுத்த என்ன கொஸ்டின் கேட்பானா, what is used as an anticoagulant? Anticoagulant na enna? They will be asking you a question, what is used as an anticoagulant during dialysis அப்படின்ற question கேட்பான். Yes? Preventing clotting of the blood. Okay, agreed, your answer is correct, but I'm asking what will be added. நான் clot prevent பண்றதுக்கு ஒன்று ஆட் பண்ணுவேன். என்ன ஆட் பண்ணுவேன்? Yes? It's not aspirin. ஆன்சரை செக் பண்ணு. பாதி ஆல்மோஸ்ட் லைக் நியர். ஆஸ்பிரின் கிடையாதானா? இட்ஸ் கால்ட் அஸ் ஹெப்பாரின். எங்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஆன்டி குவாகுலண்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது ஹெப்பாரின், HEPARIN. இந்த ஹெப்பாரினை தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் பி யூசிங் ஆஸ் அன் ஆன்டி குவாகுலண்ட். அதாவது என் பிளட் கட்டி போகாமல் இருக்கிறதுக்கு டியூரிங் டயாலிசிஸ்க்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். சரி, இப்போ நான் 2 டயாலிசிஸ் சொன்னேன், பெரிட்டோனியல் அண்ட் ஹீமோ டயாலிசிஸ். இது என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ஹீமோ டயாலிசிஸில் ஒரு பெரிய மிஷின் நீ படுத்துந்தா உனக்கு டயாலிசிஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்குன்னா, ஜஸ்ட் வைல் வாக்கிங் ஆல்சோ ஐ கேன் ஹாவ் மை டயாலிசிஸ். சும்மா சின்ன கெத்தியர் மாதிரி வச்சிருப்பான், ஒரு ட்ரிப் ஸ்பாட் மாதிரி சின்னதாக இருக்கும், நீ நடந்துக்கிட்டே கூட என்ன பண்ணிக்கலாம், உன் டயாலிசிஸ் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி லைக் வெரி ஈஸியர், பெயின்லெஸ் அப்படின்ற கான்செப்டில் கூட இருக்கும். சில பேர் இங்கே டயாலிசிஸ் பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு பர்மனெண்ட்டாகவே வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டு. they can just fit just directly. என்னம்மா? எஸ், she asked me one question, டயாலிசிஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு டயாலிசிஸ் பண்ணால் இனிஷியலாக கிட்னியை ஓரளவுக்கு க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு கிட்னியை சரி பண்ண முடியலன்னா யோசிப்பாரு, நான் என்ன பண்ணுவேன், ஒன்று டயாலிசிஸ்க்கு போவேன், அப்படி இல்லாட்டி இன்னொரு பாசிபிலிட்டி ஐ கேன் கோ ஃபார் அ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். எனக்கு 2 தான் பாசிபிலிட்டி எனக்கு கிடையாது இப்போதைக்கு. சரியா? ஓகே, அப்போது நான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற விஷயத்துக்கு நான் போனேன்னா, நம்ம இந்தியாவில் வந்து we have certain rules and regulations, லைக் அதாவது ரிலேஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ் மட்டும்தான் கிட்னி டொனேட் பண்ண முடியும், மற்றபடி வேறு யாரும் டொனேட் பண்ணவே முடியாது. தென் நீ சப்போஸ் எனக்கு பிளட் ரிலேஷனில் யாருக்குமே டிஷ்யூஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட்டில் சைட்டில் போய்ட்டு ஒரு சைட் இருக்கும், அந்த சைட்டில் போய்ட்டு யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் யுவர் நேம். எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு, ஓகே என் கிட்னி ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்குது, ஐ நீட் அ கிட்னி, டொனேட் பண்ணாங்கன்னா எனக்கு கொடுங்கன்னு சம்திங் யூ ஹாவ் டு கோ அண்ட் ரெஜிஸ்டர். யோசிப்பாரு, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, என் நேம் வந்து ஒரு 13th நம்பரில் இருக்க வச்சுக்கலாம், எனக்கு அந்த ஒரு வாரத்தில் கிட்னி கிடைக்குன்னா ஐ வில் டை. ஆனால் நம்பர் என்ன படிப்போம், கவர்மெண்ட் நோக்கி நீ ஒரு வாரத்தில் செத்து போயிடுவேன், ஐ வில் கிவ் யூ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது. உன் நம்பர் படி வருதோ 1 2 3 அப்போ தான் வரும், அது வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். நீ உயிரோட இருந்தால் உனக்கு கிட்னி கிடைக்கும், இல்லாட்டி நத்திங் கேன் பி டன். ஏன்னா எல்லாருக்குமே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் த லைஃப், ரைட்? அவன் யாருக்கும் ப்ரிஃபரன்ஸ் பார்க்க முடியாது, தட் இஸ் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதனால தான் நீங்கள் நோட் பண்ண ஒரு விஷயம் புரியும், மோஸ்ட்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த ஒரு டிரான்ஸ்பிளான்ட் நிறைய நடக்கும். பிகாஸ் இந்த கதைகள்லாம் பார்க்க மாட்டான், மணி லிட்ரலி வில் ஒர்க் ஓவர் தேர். உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க, பிகாஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஐ திங்க் மேபி யூ கேன் ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஃபியூ இயர்ஸ் பேக்கில் அப்படி இருந்துச்சுன்னா, அப்போது அக்ரிகல்ச்சரில் மழை இல்லாத ரொம்ப நாட்கள் இருந்தது, ரொம்ப லாஸ் இருந்துச்சு ஃபார்மர்ஸ்க்கு. அப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸை நிறைய பேர் இந்த பிளாக் மார்க்கெட்டில் ரொம்ப ஏமாற்றி, ஈவன் த ஃபார்மர்ஸ் சோல்ட் தேர் கிட்னி ஜஸ்ட் ஃபார் 1000 rupees 2000 rupeesக்குலாம் சோல்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணால் ஸ்ட்ரிக்ட்லி ரூல்ஸ் இம்ப்ளை பண்ண, ஓகே இல்லாதவங்க யாரும் பண்ண முடியாது, யூ ஷுட் நாட் செல் யோர் கிட்னி. ஆனால் பட் நீ ப்ரைவேட்டில் போகிறேன்னா மணி பே பண்ணால் மேபி தெரிஞ்சவங்க மூலமாக அப்படி இருக்காங்க தெரிஞ்சு சொல்லி அப்படி இப்படி மாற்றிக்கிட்டு யூ கேன். அதெல்லாம் ஃபாரின் அப்ராடில் இருக்கிறவங்களாம், ஃபாரினர்ஸ்லாம் இந்த டிரான்ஸ்பிளான்ட் கதையெல்லாம் முக்கால்வாசி இந்தியாவில் வந்து பண்ணிப்பாங்க இன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் நீ கவர்மெண்ட்டில் போனால் திஸ் இஸ் த ரூல், யூ ஹேவ் டு ஃபாலோ. ஸோ ஐ திங்க் யூ ஹவ் காட் யர் ஆன்சர் நவ். என்னதான் பண்ணாலும் யோசிச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த சர்ஜரிக்கே எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு யோசிச்சு பார்க்கலாம். அதுக்கு நான் பண்ணுறதுக்கு ஐ கேனாட் டெல் யூ டயாலிசிஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லெஸ்லாம் சொல்லுவேன், இட் ஆல்சோ பி காஸ்ட். ஆனால் சில நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, தே வில் டூ ஃபார் லெஸ். சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கம்மியாக கூட பண்ணுறாங்க, பட் ஓகே தப்பிச்சிக்கலாம், லைஃப்லாம் நான் இதை பண்ணிக்கிறேன் அதை பண்ணுறதுக்கு பதில்ற பேரும் இருக்காங்க. சரியா? ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போதும். எஸ், இது வந்து பார்த்தோன்னா லைக் பெயின் ஃப்ரீயாக இருக்கும், நீ பெரிய மிஷினால் சிம்பிளிஃபைட் ப்ராசஸ், அவ்வளோதான் விஷயம். ஆனால் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இதுவும் வைக்கிறாங்க. இப்போலாம் மெஜாரிட்டியில் இதுதான் இருக்கும், பட் சில வெல் டெவலப்ட் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஐ திங்க் ஓமந்தூராரில் வி ஹேவ் திஸ் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். பாஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா சொல்ல டெஸ்ட்லாம் கண்டிப்பா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இன்கேஸ் யாருக்குன்னா ஒருத்தர் இருந்து தெரிஞ்சுன்னா கூட மதருக்கு வந்து ப்ரிகாஷனரியா மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க.
உனக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு. அப்போ கண்டிப்பாக உன் சைல்டுக்குமே வந்து பாஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ திஸ் ஆல் அபவுட் யுவர் எண்டோக்ரைன் கிளான்ஸ். இந்த பாயிண்ட் நான் திரும்ப சொல்கிறேன், உனக்கு லக் இருந்ததுன்னா ஃபுல் 5 மார்க், இல்லாட்டி பிரித்து தான் கேட்பான். இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் கான்செப்ட் ஆல்சோ. ஸோ நீ பெருசாக தப்பு பண்ணுறதுக்கு அப்படின்ற சான்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. மேக் ஷூர் யூ லேர்ன் தீஸ். நவ் ஐ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஹார்மோன், அதாவது பிளான்ட் ஹார்மோன்ஸோட இன்னைக்கு நான் கான்செப்டை முடிக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் பார்த்தது அனிமல் ஹார்மோன்ஸ். சரியா? நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் அதுதான். பிளான்ட் ஹார்மோன்ஸில் ரொம்ப ஈஸி. அகைன்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். உன் புக்கில் அப்படியே லென்த்தியாக ஒரு 2-3 பேஜ் வரைக்கலாம் போகுது. நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லேர்ன் திஸ் அலோன். திஸ் மோர் தென் enough to get a 5 மார்க் கொஸ்டின். அதாவது MCQ அகைன்ஸ்ட் சான்சஸ், that is 5 மார்க் கொஸ்டின்ஸ். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஜஸ்ட் காப்பி திஸ். I'll give you 2 minutes. நிறைய முடிச்சிடலாம் இன்னைக்கு. என்னம்மா யார் அது? Abdomen region. ABDOMEN. Abdomen. I'll give you 2 minutes. Just copy this. என்னம்மா? பிளான்ட் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் 9th மெரிஸ்டமேட் டிஷ்யூஸ் ஒன்று படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில ஹார்மோன் ஸ்ட்ரிப்பில் மட்டும் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ நம்ம பிளான்ட்டுக்கு நம்ம லொக்கேஷன் போட மாட்டோம். லைக் ஆல்மோஸ்ட் தே வில் பி ப்ரெசென்ட். மேக் இட் ஃபாஸ்ட். ஒன்லி 2 minutes I'll give you to complete this. எஸ் என்னம்மா? பெச்சுரேஷன்னா வந்து பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சி. லாக்டேஷன் வந்து அந்த ஃபீடிங் பீரியட். ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன பாதி கதை வந்து யூ வில் பி லேர்னிங் யர் நீட் ஆல்சோ. டு பி ஃப்ராங்க், தட்ஸ் அ ரியாலிட்டி. தெரிஞ்சுக்கோங்க, நல்லது தான். இதுக்கெலாம் நீ வந்து நீ டாக்டர் படிக்கணும் இதெல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் பேசிக்காக நமக்கு இருக்கிற பக்கத்தில் பார்க்குற விஷயங்கள். யூ ஹாவ் டு நோ திஸ், அவ்வளோதான். Yes, ma. Srinivas, சொல்லுங்க. You want to tell something? Heparin. So, இதுல வந்து பாத்தீங்கன்னா done. I'll wait for 1 more minute. Just show a thumbs up once you are done. Okay, fine. Done. Sure. Retardness stop பண்ணிடும். Inhibit. முடிச்சிங்களா? எஸ், வெரி குட். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைன். நான் லிசன். ஆக்சின் வந்து இது ஆக்சுவலி இதுக்கு கண்டினியூ பண்ணுறது. லெட் மீ டெல் யூ ஒன் திங். எனக்கு இந்த இடத்துல ஹேவ் கிவன் லைக் சம் 5 பிளான்ட் ஹார்மோன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 பிளான்ட் ஹார்மோன்ஸ்லையுமே ஒன்று மட்டும்தான் வில் பி இன் கேஷியஸ் ஃபார்மேட். அது எந்த ஹார்மோன் தெரியுமா? 5 இருக்கு. வி ஹாவ் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிக் ஆசிட், ஷார்ட்டா ABN கூட நம்ம இதை எழுதலாம். அண்ட் வி ஹாவ் எத்திலீன். இது 5த்துல ஒன்று மட்டும் தான் கேஷியஸ் ஃபார்மேட்ல இருக்கும். மிச்சம் 4மே லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும். என்னன்னு தெரியுமா? வெரி குட். அதாவது எத்திலீன் மட்டும் தான் இட் வில் பி இன் கேஷியஸ் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாங்காய் காயெலாம் இருக்கும், கஸ்டர்ட் ஆப்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா காயாக இருக்கச்ச அரிசி மூட்டையில் போட்டு மூடி வைப்பாங்க. எஸ்பெஷலி மாம்பழம் இந்த டைமில் மாங்காய்லாம் அடிப்பாங்க. பிகாஸ் என்ன ஆகுனா ஈஸியாக பழுத்துரும். ஏன்னா ரைஸ் வந்து எத்திலீனில் ஒரு குட் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ கேஷியஸ் ஃபார்ம், தட் இஸ் ஒன் திங். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன். ஃபர்ஸ்ட் ஹார்மோன் வந்து ஆக்சின் ப்ரொமோட்ஸ் ரூட் க்ரோத். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு வந்து இந்த ரூட்டுக்கு ஷூட் சிஸ்டத்துக்கு கீழே இருக்கிற க்ரோத் எல்லாமே இட் வில் பி டேக்கன் கேர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சின். பட் டு பி ஃப்ராங்க், என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது ஆக்சின் வந்து எனக்கு டிப்பில் கூட இருக்குன்னு சொல்லி படிப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு உன் சிலபஸில் வந்து ப்ரொமோட்ஸ் ரூட் க்ரோத் போதும். செகண்ட் ஒன் வந்து சைட்டோகைனின். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற இன்னொரு தப்பு மாற்றி எழுதிடுவாங்க. இது நீ ஆர்டர் நான் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கேனோ படிச்சுக்கிட்டேன்னா சேஃபர் ஃபார் யூ டு ரிமெம்பர், அவ்வளோதான். சைட்டோகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் க்ரோத் அண்ட் செல் டிவிஷன். சரி, நான் செல் டிவிஷன் அப்படின்னு பேசும்போது லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். செல் டிவிஷன் என்ன டைப்ஸ் இருக்கு? மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். வெரி குட். ஸோ மைட்டோசிஸ்ல என்ன நடந்திருக்கும்? From one parent cell, 2 daughter cells will be formed. இதில் மியோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மியோசிஸ் பார்ப்போம். மியோசிஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2, கரெக்டாக? ஸோ அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெல்ல என்ன இருக்கும்? எனக்கு ஒரு டாட்டர் செல், ஒரு பேரண்ட் செல்லேருந்து 4 டாட்டர் செல்ஸ் வில் பி ஃபார்ம். அது டீட்டெயில்டாக உங்களுக்கு வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜிப்ரலின் ப்ரொமோட்ஸ் ஃப்ளவரிங். எனக்கு எல்லா செடியிலும் கண்டிப்பாக பூ பூக்காது.
செல்ல பூ பூச்சுன்னா கண்டிப்பாக இருந்தால் யார் இருந்திருப்பா எனக்கு ஜிப்ரில் வந்து obviously would have been there. நெக்ஸ்ட் அப்சிசிக் ஆசிட். உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்சிசிக் ஆசிட் ஷார்டா ஏபிஏ ரிட்டார்ட் க்ரோத் நான் கொடுத்துருக்கேன். பட் சில நேரத்தில் இன்ஹிபிட்ஸ் அப்படின்ற வார்த்தை கூட கொடுப்பாங்க. இன்ஹிபிட்ஸ் ஆர் ஸ்டாப் போத் ஆர் சேம். அதாவது இந்த அகெயின் மாங்காய் மரத்தை நீ தெளிவாக வந்து பார்க்கலாம். குட்டி குட்டி மாங்காய் இருக்கும் போதே மரத்தில் வந்து கீழே விழுந்துடும். ஆக்சுவலி இலை சீக்கிரமாகவே வந்து ஆயிரும். அது எதானு பார்த்தீங்கன்னா இந்த அப்சிக் ஆசிட் ப்ரெசன்ட் இருந்துச்சுன்னா இட் மைட் ஹேப்பன். பெருசாகாமல் அப்படி சீக்கிரமாகவே பழுக்கிறதுக்குமே சான்ஸ் வந்து இருக்கு. ஃபைனலி வி ஹேவ் எட்லி நான் சொன்ன மாதிரி ரைப்பனிங் ஆஃப் ஃபுட், பழம் சீக்கிரமாக பழுக்கிறதுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த பனானா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் அடைச்சி வச்சு கேஸ் அடிச்சு விட்டுருவாங்க, சீக்கிரமாக பழுத்துரும். மேபி பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பண்ண பழுக்க வைக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்ப்போம். இவ்வளோதான் என்னோட பிளான்ட் ஹார்மோன்ஸ். நீ வரி பண்ணிக்க புக்கர் கதை கூட நீ வேண்டாம். இது நீ ஈஸியாக இந்த 5 மெமரைஸ் பண்ணு. யுவர் பார்ட் இஸ் டன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா மை ஒன் பார்ட் ஆஃப் த லெசன் இஸ் டன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஐ வில் பி கண்டினியூங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் பிரெயின். நான் ஹியூமன் பிரெயினை முடிச்சுட்டு கடைசியாக ஒன்லி ஐ வில் கம் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் அண்ட் ஹவு டு ட்ரேஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். சரி, நான் கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட போன கிளாஸில் ஐ டாட் யூ ஹவு டு ரைட் த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். நான் எப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு குட்டி ரீகேப் இருக்கட்டும். எனிவன் கேன் டெல் மீ இந்த சீக்வன்ஸை சொல்றீங்களா? ஒன் மினிட் ஐ வில் ரப் இட் ஆஃப். பொறுமையாக எழுதிக்கலாம். என்னோட பழைய போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டோன்ட் வரி, நாங்கள் டாபிக் போகிற போக்கில் ஐ வில் டீச் யூ திஸ் அகெயின் ஆல்சோ. பட் இப்போதைக்கு ஒரு சின்ன ஞாபகம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணுறேன், வேற எதுக்கும் கிடையாது. எஸ் டெல் மீ அந்த ஃபர்ஸ்ட் வெரி குட். யார் வருவா? ஸ்டிமுலஸ். வெரி குட். ரிசெப்டார். ரிசெப்டாருக்கு அப்புறம் யார் வருவா? வெரி குட். சென்சரி. நியூரான். சூப்பர். அப்புறமேல்ட்டு சிஎன்எஸ். ஸோ சிஎன்எஸ்ல ஐ வில் பி ஹேவிங் எய்தர் பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட். வெரி அப்புறமேல்ட்டு வெரி குட். மோட்டார் நியூரான். எஃபெக்டார் and response. சரி, சூப்பர். சரி, SSM students, let me ask you one question. நான் இந்த இடத்துல வந்து CNSல I told you we have brain and spinal cord. கரெக்டா? ஏதாவது ஒன்று தான் என்னால் எழுத முடியும். நான் எந்த சினாரியோவுக்கு நான் வந்து பிரெயின் எழுதுவேன்? SSM students, நான் எந்த சினாரியோவுக்கு நான் பிரெயின் கொடுப்பேன் CNSல? I told you இதுக்கு எழுதுனா பிரெயின் மட்டும் கொடுத்தா போதும். எஸ் மா, டெல் மீ. வெரி குட். அதாவது கண்ணு இல்லாட்டி லைட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சுன்னா I can give the answer as brain. மற்ற எல்லாத்துக்குமே என்னன்னு கொடுப்பேன்? Spinal cord I will be giving. Beautiful. சரி, sound புரியல. what happened? okay சரி சார், மியூட் பண்ணிடுங்க சார். okay, next online students. I think we have 3 students over there. Ritvik, Dhanvant and Srinivas. சரி, let me ask you one more question. இப்போ I am giving you a scenario. For example, when a bright light is focused in your eyes, இந்த இடத்துல நான் ஸ்டிமுலஸை யாரை கொடுப்பேன்? Bright light is focused in your eyes. நான் ஸ்டிமுலஸ்க்கு யாரை கொடுப்பேன்? Stimulus, the first one. Light. Yes, very good. Because எனக்கு light தான் is a kind of disturbances. Very good. சரி, இங்க இருக்கிறவங்க what will be the receptor for the bright light condition? ஐஸ். ஆப்வியஸ்லி மை அப்படி ஸ்பெசிஃபிக்காக எதாவது நினச்சேன்னா விச் பார்ட் ஆஃப் யுவர் ஐன் கூட நீ எழுதலாம். தட் கேன் ஆல்சோ பி டன். எனக்கு சென்சர் அப்படியே தான் இருக்க போது. there is no going to be a change. CNS நம்ம யாரை கொடுப்போம்? as they told, பிரெயினை மட்டும் தான் கொடுப்பேன். மோட்டார் அப்படியே தான் இருக்க போது. there is not going to be a change. எஃபெக்டார் யாரா இருப்பாங்க? எஃபெக்டார் யாரா இருப்பாங்க இந்த கண்டிஷன்ல? இல்ல, come again. Iris வந்து will be controlling the amount of light entering. Eyelids. No, it's not. Retina. சரி, if you remember, நம்ம கண்ணுல வந்து ஒரு நர்வஸ் சிஸ்டம் மாதிரி போவோம். பிசிக்ஸ்ல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, ஒரு நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. எஸ், that will you can put as an effector. அப்புறம் finally I have my response. என்ன பண்ணுவீங்க? I'll be closing my eyelids. அவ்வளவுதான். சரி, இந்த டாபிக் ஜஸ்ட் ரிவிஷன் தான் கொடுக்குறேன். நான் ஹியூமன் பிரெயினை முடிச்சதுக்கு அப்புறம் I'll come back to this topic again. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் படிச்சு திரும்ப நம்ம படிப்போம். ஸோ நோ நீட் டு வரி. தெரியல, நீங்க அப்போ கூட கத்துக்கலாம். சரியா? இன்னைக்கு நான் முடிச்ச கான்செப்ட்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. We'll meet in the next class then. Thank you so much, ma. Thank you. நீங்க வெயிட் பண்ணுங்க. I'll take the attendance, then you can leave.